இன்னைக்கான டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேனலோட டே 47ல இருக்கும். மார்னிங் வெயிட் செக் பண்ணேன், 59.6 kg இருக்கு. தென் ஆஃபீஸ்க்கு ரெடியாகி கிளம்பிட்டேன். இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் ஃப்ரூட் மீல் தான். ஆக்சுவலி லாஸ்ட் 5 days தான் வீடியோ அப்லோட் பண்ணல. ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு, ஆனால் போஸ்ட் பண்ண தான் மனசு வரல. சில நேரம் நம்மளுக்கு தூரமா இருக்கிறவங்களை விட நம்ம கூட இருக்கிறவங்க ஹர்ட் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நம்ம முன்னாடி நல்லா பேசுற மாதிரி நம்ம பின்னாடி நம்மளை பத்தியே தப்பா பேசுவாங்க. என்னாச்சுன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், முன்னாடி சொல்ல முடியல என்னன்னு தெரியல. பட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இவளுக்கு இதெல்லாம் தேவையா, சும்மா இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணுறா, இவன் ஃபேஸை பார்ப்பாங்களா ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிட்டாங்க. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண மனசு வரல. ஆக்சுவலி நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட சப்போர்ட் பண்ணிடுவாங்க, பட் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்பக்கூடாதுன்னு புரிய வைக்கிறாங்க. எனக்கு கூடவே இருந்துட்டு பின்னாடி நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க. அதுதான் சேட் ட்ரூத். பட் இது என்னோட ஜெர்னி, என் ட்ரீம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஜென்யூன் பீப்புளுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் மோட்டிவேஷன் தான் எனக்கு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட் மீ. ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஜிம்முக்கும் கிளம்பிட்டேன். தென் இன்னைக்கு எனக்கு லெக் ஒர்க் அவுட் தான். டே டயர்டாக இருந்தாலும் மைண்ட் நல்லா இல்லைனாலும் ஒர்க் அவுட் முக்கியம் இல்லையா, அதனால ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஒன்று சொல்லணும்னு தோணுது, நெகட்டிவ் வாய்ஸஸ் எப்போவுமே இருக்கும். பட் நம்ம ட்ரீமை ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஆக்ஷனில் ப்ரூவ் பண்ணலாம். நம்ம வழியை நம்ம தான் டிசைட் பண்ணணும், அடுத்தவங்க இல்லை. ஓ, என்னோட டே 47 கம்ப்ளீட்டட். நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய் காய்ஸ்.